நீங்க ப்ராஃபிட் எடுக்கணும், நம்மளும் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்களும் உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியை அப்படி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தின புரிதல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஆள்கள்ட்ட எல்லாம் போய் உங்களோட பணத்தை செலவு பண்ணி அவரு ட்ரேட் பண்றாரா பண்ணலையா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. ஆனா கிளாஸ் எடுக்கிறதுல மட்டும் மும்பரமா அவரோட கவனத்தை செலுத்துறாரு. இந்த வீடியோவை நீங்க மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மென்டார் பார்த்தாலும் நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒவ்வொரு ட்ரேடுக்கு $3000 ஆவரேஜா நான் ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்கிறேன். அப்போ நான் உங்களுக்கு இந்த ட்ரேடை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் எனக்கு இல்லை. ஒரு மாசத்துக்கு 100 பேருக்கு கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளம் முடியும். ஜஸ்ட் ஒரே ஒரு ஜூம் மீட்டிங்ல 100 பேரையும் கூட்டி வச்சு ஒரு மாசமோ 10 நாளோ நான் உங்களுக்கு ஒரு கடமைக்கு ஒரு கிளாஸஸ் எடுத்துட்டு பேசிக்ல இருந்து சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு விபூதி அடிச்சுட்டு விட்டுருவாங்க. எனக்கே விபூதி அடிக்கலாம் பார்த்தல நீ. இதுதான் எல்லா மென்டாரும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலை. காலத்துக்கும் அந்த 9 to 6 ஜாபுக்கு தான் நீங்க போயாகணும். வாழ்க்கையோட கடைசி எண்ட் பாயிண்ட் வரைக்கும் உங்களோட பண கஷ்டம் உங்ககிட்ட இருந்து தீரவும் தீராது. குறிப்பா தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா இப்போ பிரபலமா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேம் என்னன்னா ட்ரேடிங் மென்டார் ஸ்கேம். எந்த ஒரு நபரையும் ட்ரேடிங் சொல்லித்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம்ல டிஃபரெண்டா கவர்ச்சிகரமான வீடியோக்கள் எல்லாத்தையுமே போட்டு உங்களை ஏமாத்தி அவங்களோட கிளாஸுக்கு வர சொல்லி எவ்வளவு பணம் புடுங்குறாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட். நான் என்னென்ன விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறேன், நான் மென்டாரா இல்லையா, இல்ல நான் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளோட சேனல்ல உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணுங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்தீங்க அப்படின்னா தாராளமா நம்மளோட ஓன் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா சப்போர்ட்டுகளும் நம்மளோட சைட்ல இருந்து பண்ணி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு மினிமம் டெபாசிட் $50 இருந்து ஸ்டார்ட் ஆகி சார் நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி பெரிய லெவல்ல ட்ரேடிங்க அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகணும்னு இருக்கிறேன் சார் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் நம்மளோட டீம் வந்து உங்களை எல்லா வழிகளையும் கைட் பண்ணுவாங்க. இது கூட எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தாராளமா என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம். யாரோ ஒருத்தர் கண்ணு தெரியாத ஒரு புரோக்கர்கிட்ட போய் உங்களோட பணத்தை கொடுத்து அது அக்கௌண்ட்ல ஏறுமா ஏறாதா, இல்ல நம்ம ப்ராஃபிட் எடுத்ததுக்கு பிறகு வித்ட்ரால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கிறத விட தாராளமா நம்பிக்கையான ஒரு ஆள் நானா இருந்தா தாராளமா நீங்களும் நம்மளோட பிளாட்ஃபார்ம் மூலமா ப்ராஃபிட் அடையலாம். ஒரு ட்ரேடர் அதாவது ஒரு மென்டார் வந்து என்ன பண்றாரு, எல்லா விஷயங்களுமே முடிஞ்ச மார்க்கெட்ல அவர் சொல்லி கொடுக்குறாரு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடர் முழுக்க அவரு ட்ரேட் பண்றாரா பண்ணலையா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. ஆனா கிளாஸ் எடுக்கிறதுல மட்டும் மும்பரமா அவரோட கவனத்தை செலுத்துறாரு. அவரு ஜஸ்ட் இந்த கோயம்புத்தூர் பக்கம் எங்கேயோ அவர் வந்து அவரோட கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் ஃபேஸ்புக்ல, ஏன்னா நம்மளும் ஃபேஸ்புக்ல ஆக்டிவ்ல இருக்கிறோம், இன்ஸ்டாகிராமுக்கு பெரிய லெவல்ல நம்ம மதிப்பு செலுத்துறது இல்லை. இருந்தாலும் ஜஸ்ட் ஃபேஸ்புக்ல அவரோட சேனல்ல அந்த பேஜ்ல போய் கமெண்ட்டுக்கு கீழே பார்த்தா எனக்கே ஷாக் ஆகி போச்சு. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளவு திட்டி போடுறாங்க. இந்த வீடியோவை நீங்க மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மென்டார் பார்த்தாலும் நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒரு மென்டார், அதாவது நான் மென்டார் கிடையாது, இப்பவும் சொல்றேன், என்கிட்ட யாருமே படிக்க வர வேண்டாம். நீங்க உங்களோட மைண்ட் செட்ல ட்ரேட் பண்ணுங்க, நீங்க ப்ராஃபிட்டபிளா இருங்க, அந்த பணத்தை வச்சு நீங்க சந்தோஷமா செலவு பண்ணுங்க. இந்த ஒரு கான்செப்டுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இப்போ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சார் எதுக்காக சார் அடுத்த மென்டார்களை நீங்க இழுக்கிறீங்க அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வரலாம். இதுல எதனால அப்படின்னா எந்த ஒரு மென்டாரா இருந்தாலும் கண்டிப்பா ப்ராஃபிட்டபிளா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி என்கிட்ட நிறைய பணங்கள் இருக்கு, நான் தினமும் ஒவ்வொரு ட்ரேடுக்கு $3000 ஆவரேஜா நான் ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்கிறேன். அப்போ நான் உங்களுக்கு இந்த ட்ரேடை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் எனக்கு இல்லை. நான் ரூம் போட்டு உங்களுக்கு எல்லாம் உட்கார்ந்து சோத்த போட்டு உங்களுக்கு நான் ட்ரேட் சொல்லி கொடுக்கணுங்கிற கட்டாயம் எனக்கு கிடையாது.
யார் ஒருத்தர் என்ன நம்பி வந்து சார் ட்ரேடிங் சொல்லி கொடுங்க சார் அப்படின்னு கேக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் நாலேஜ ப்ரொவைட் பண்றேன். என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு 8 வருஷம் அனுபவத்தை அவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். இது கூடவே நிறைய மென்டார்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க வந்து பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்த பேட்ச்ல அவ்வளவு பேருமே ப்ராஃபிட்டபிளா இருக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணவங்கள கூட கூப்பிட்டு அவங்க ப்ராஃபிட்டபிளா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ப்ரூஃபை நாங்க உங்களுக்கு காட்டணும். அப்போ நம்ம இந்த ஒரு கான்செப்ட்ல டிராவல் பண்ணல, நான் மென்டார் கிடையாது. தயவு செஞ்சு என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நீங்க படிச்சீங்களோ படிக்கலையோ, இல்ல நீங்க ப்ராஃபிட்டபிளா இருந்தீங்களோ இல்லையோ, அதுக்கான சுமை என்கிட்ட வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். என்னால ஒரு மாசத்துக்கு 100 பேருக்கு கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளம் முடியும். ஜஸ்ட் ஒரே ஒரு ஜூம் மீட்டிங்ல 100 பேரையும் கூட்டி வச்சு ஒரு மாசமோ 10 நாளோ நான் உங்களுக்கு ஒரு கடமைக்கு ஒரு கிளாஸஸ் எடுத்துட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சுட்டு நான் ஜாலியா வாழலாம். ஆனால் அது எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா நான் எடுக்கக்கூடிய ப்ராஃபிட் எனக்கு போதும். என்கிட்ட யாருமே படிக்க வர வேண்டாம். உங்களுக்கு நாலேஜ் தேவை அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல இருந்தீங்க அப்படின்னா தாராளமா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இது கூட அந்த ஒரு வருஷம் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் சார் அப்படின்னு இருக்கிறவங்களும் தாராளமா நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண டேட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எந்த ஒரு மக்களும் ஸ்கேம் ஆகிடக்கூடாது. தேவையில்லாம ஒரு சில ஸ்ட்ராட்டஜிகள் மட்டும் உங்களுக்கு பேசிக்ல இருந்து சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு விபூதி அடிச்சுட்டு விட்டுருவாங்க. ஏய், எனக்கே விபூதி அடிக்கலாம் பார்த்தல நீ. இதுதான் எல்லா மென்டாரும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலை. நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோக்கள் எல்லாமே கோ த்ரூ பண்ணி பாருங்க. அவங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ரூம் போட்டு சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ஓபன் டாக்கா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆகஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிட்டு எல்லாரும் என்கிட்ட வந்து சேருங்க, செப்டம்பர் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிட்டு எல்லாரும் என்கிட்ட வந்து சேருங்க, வெறும் 2 சீட்டு தான் அவைலபிளா இருக்கு, உடனடியா என்கிட்ட வந்து சேருங்க அப்படின்னு சொல்றது. ரெண்டாவது, அடுத்தடுத்து கால்கள் பண்ணி 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 உங்களை டார்ச்சர் பண்றது. சார் நீங்க என்கொயரி பண்ணீங்களா சார், தாராளமா நீங்க வந்து நம்மளோட கோச்சிங்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு உங்களை மயக்கி உங்களை அந்த பிளாட்ஃபார்ம்குள்ள இழுத்து போடுவாங்க. இதுக்கு முக்கியமா காரணமா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல முக்கியமா ட்ரேடிங் ஸ்கேம் நகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கோயம்புத்தூர் தான். அந்த கோயம்புத்தூர்ல குறைஞ்சது நீங்க ஒரு 4-5 தெரு நடந்து போய் பாருங்க, குறைஞ்சது ஒரு 10 ட்ரேட் கோச்சிங் சென்டராவது இருக்கும். அவங்க எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனலை வச்சுட்டு அவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டியை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்துறது மட்டும்தான் வேலையா இருக்கும். எந்த ஒரு ட்ரேடர் ப்ரொஃபஷனலா இருக்காரோ அவரோட வளர்ச்சியா இருக்கட்டும், அவரோட முன்னேற்றமா இருக்கட்டும், அவர்கிட்ட இருந்து நீங்க பாத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ எடுத்து பாருங்க, இன்னைக்கு அவர் என்ன நிலைமையில இருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. அப்போ இதெல்லாம் வச்சுதான் அந்த ஒரு ட்ரேடர் ப்ராஃபிட்டபிளா இருக்காரா இல்லையா, அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாரு, மக்கள் பாதிப்படையக்கூடிய ஒரு விஷயத்துல மக்கள்கிட்ட இருந்து கோச்சிங்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கி அதுல அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரா இல்ல அவர் ப்ராஃபிட் எடுத்து அதை என்ஜாய் பண்றாரா அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கோயம்புத்தூரை எதுக்கு சொன்னோம் அப்படின்னா, நீங்களும் ஸ்டாக் ட்ரேடர் ஆகலாம். ஸ்டாக்கை பத்தின புரிதல்கள் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த மார்க்கெட்ல கண்டினியூவா டிராவல் பண்ண முடியும். அதனால தாராளமா நீங்க ஸ்டாக் மார்க்கெட் வாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை சொல்லுவாங்க. அப்படி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தின புரிதல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஆள்கள்ட்ட எல்லாம் போய் உங்களோட பணத்தை செலவு பண்ணி நீங்க கோச்சிங் படிக்கணுங்கிற கான்செப்டே வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 10 வீடியோக்கள் நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணாலே போதும், அவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய பேசிக்கையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கலாம். சார் அப்ப எதுக்கு சார் நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்க எங்கிட்ட கிளாஸ் சேருங்க அப்படின்னு நீங்களும் இதுக்கு முன்னாடி வீடியோக்கள்ல சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு கேட்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம அந்த டைம்ல ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து முழுக்க முழுக்க ஃபண்டை வந்து நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்பவும் அந்த ட்ரஸ்ட் மட்டும் இல்லாம கூட 2 ட்ரஸ்ட்டுகளுக்கும் நம்ம வந்து நம்மளோட ஃபண்டிங்ஸ் வந்து கொடுக்குறோம். இது என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் பிரைவேட் ட்ரைனிங்ல சேர்றாங்களோ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணம் ஒத்த ரூபா கூட
நான் எடுக்காம அப்படியே அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். இதுவும் எந்த ஒரு பப்ளிசிட்டியும் இல்லாம. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க கிட்ட போய் நான் ஒவ்வொரு டைம் கொடுக்கும் போதும் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அமௌண்ட்டையும் உங்ககிட்ட காட்டி நான் சீன் போடுறதை விட கண்ணுக்கு தெரியாம கொடுத்துட்டு அவங்க அது மூலமா பயனடைஞ்சா எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அந்த ஒரு கான்செப்ட்ல தான் நம்மளோட சேனலும் நானும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். முக்கியமா ட்ரேட் பண்ணக்கூடிய மக்கள் எந்த ஒரு விதத்திலையும் ஸ்கேம் ஆயிடக்கூடாது, எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நாம யூகேல சர்டிபிகேஷன் வாங்கி நம்மளோட பிளாட்ஃபார்மை இந்தியால முக்கியமா நம்ம தமிழ் ஆளுங்களுக்காகவே நான் வந்து லான்ச் பண்ணேன். எதனால அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்லயும் கேட்டிருந்தீங்க, தனிப்பட்ட முறையில எனக்கு மெசேஜ் பண்ணியும் கேட்டிருந்தீங்க. சார் நான் $3000 நான் லோட் பண்ணேன் சார், கிட்டத்தட்ட 2 மாசம் நான் காத்துட்டு இருந்துட்டேன், இன்னும் என்னோட வேலட்ல அந்த ஒரு $3000 ஆட் ஆகவே இல்லை சார், என்ன காரணம்னே தெரியல, நான் நூத்துக்கணக்கான மெயில்களும் அனுப்பி பார்த்துட்டேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்போ நீங்க யார்கிட்ட போய் கேட்க முடியும், யார்கிட்ட போய் கேட்டா இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும்? ரெண்டாவது, நிறைய பேர் ப்ராஃபிட் எடுத்ததுக்கு பிறகு அவங்க எடுக்கக்கூடிய வித்ராவல் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும்போது, சார் என்னோட பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகி போச்சு சார், நான் இந்த எக்ஸாம் ட்ரேட்ல இருந்தா ஒரு $700 வித்ரால் எடுத்தேன், அப்படி வித்ரால் எடுத்ததுக்கு பிறகு அது ஸ்கேம் மணி அப்படின்னு சொல்லி சைபர் கிரைம்ல இருந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்படி நிறைய பேருக்கு நிறைய விதமான ப்ராப்ளங்கள் வரக்கூடிய காரணத்தினால தான் நாம நம்மளோட ஓன் பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்றதுக்கான முக்கியமான காரணம். இதை யூஸ் பண்றதும் யூஸ் பண்ணாததும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். நான் யாரையுமே இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட வந்து ட்ரேட் படிக்க வாங்க, இல்ல என்னோட பிளாட்ஃபார்ம்ல வந்து ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு கம்பல் பண்ணதும் கிடையாது. இல்ல $50,000 போடுங்க, $10,000 போடுங்க, இந்த மாதிரி நான் யாரையும் சொன்னதும் கிடையாது. நீங்க ப்ராஃபிட் எடுக்கணும், நம்மளும் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்களும் உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியை நல்ல முறையில நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல ஜாயின் பண்ணி நீங்களும் ட்ரேட் பண்ணலாம். இல்ல சார் நான் வந்து இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னா காலத்துக்கும் அந்த 9 to 6 ஜாபுக்கு தான் நீங்க போயாகணும். வாழ்க்கையோட கடைசி எண்ட் பாயிண்ட் வரைக்கும் உங்களோட பண கஷ்டம் உங்ககிட்ட இருந்து தீரவும் தீராது. நீங்க அதுக்கான முயற்சிகளை எடுக்காத வரைக்கும் இதே நிலைமை தான் உங்களோட வாழ்க்கை எண்டு வரை கண்டினியூ ஆகும். ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் வாழ்க்கையில நம்ம அடுத்தடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியுமே தவிர, இல்லாம அடுத்தவங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சாலும் அதை பார்த்து பொறாம மட்டும்தான் பட முடியுமே தவிர ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மென்டார்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும், ஃபாரெக்ஸா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு மார்க்கெட்டா இருந்தாலும் அடுத்த மென்டார்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். அடுத்ததான் நான் எதை பத்தி வீடியோ போடணும், எதை பத்தி வீடியோ போட்டா நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா கமெண்ட்ஸ் கேளுங்க. Until then, thanks for watching FX Mangold.